ஜஸ்ட் மிஸ் ஆன சதம். டெஸ்ட் கிரிக்கெட் பக்கம் கவனத்தை திருப்பிய ரிங்கு சிங். ஒற்றை ஆளாக சம்பவம். கேரள அணிக்கு எதிரான ரஞ்சி டிராபி போட்டியில் உத்தரப்பிரதேச அணியின் நட்சத்திர வீரர் ரிங்கு சிங் 92 ரன்களில் ஆட்டமிழந்து சதமடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டுள்ளார். நடப்பாண்டுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த T20 உலகக்கோப்பைக்காக இந்திய அணியில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை. ஆனால் ஒரே ஒரு வீரர் மட்டுமே இடம்பெறுவது நிச்சயம் என்று அனைத்து தரப்பிலும் சொல்லப்படுகிறது. அவர்தான் மிடில் ஆர்டரின் வெளுத்து வாங்கி வரும் ரிங்கு சிங். இதுவரை இந்திய அணிக்காக 8 T20 இன்னிங்ஸில் விளையாடியுள்ள அவர் 268 ரன்களை விளாசியுள்ளார். மிடில் ஆர்டர் மற்றும் பினிஷிங்கில் இந்திய அணியின் நம்பிக்கைக்குரிய பேட்ஸ்மேனாக ரிங்கு சிங் வளர்ந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்டத்தின் போக்கை எந்த சூழலிலும் மாற்றும் திறமை ரிங்கு சிங்கிடம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் தென்னாப்பிரிக்காவில் ஆடிய T20 போட்டியில் கூட கடைசி போட்டியில் இந்திய அணி வென்றதற்கு முக்கிய காரணமாக இவர் அமைந்துள்ளார். அதன் பின் இந்திய ஒருநாள் போட்டியில் அறிமுகமாகிய அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் ரிசர்வ் வீரராக செய்யப்பட்டது பலர் மத்தியிலும் ஆச்சரியத்தை அளித்தது. அவர் பேட்டிங்கில் டெக்னிக்கலாக எந்த பிரச்சனை இல்லாததும் குறைந்தபட்ச ரிஸ்க் மூலமாக ரன்கள் சேர்ப்பதும் இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் T20 கிரிக்கெட்டில் இருந்து ரிங்கு சிங்கின் கவனம் டெஸ்ட் கிரிக்கெட்டின் பக்கமும் திரும்பியுள்ளது. ரஞ்சி டிராபி தொடரில் உத்தரப்பிரதேச அணிக்காக களமிறங்கி விளையாடி வருகிறார் ரிங்கு சிங். கேரள அணிக்கு எதிரான போட்டியில் உத்தரப்பிரதேச அணி விளையாடிய போது 124 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து திணறியது. இதன் பின் ரிங்கு சிங் துருஜரால் இருவரும் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். சிறப்பாக ஆடிய ரிங்கு சிங் 136 பந்துகளில் 2 சிக்ஸ் 8 பவுண்டரி உட்பட 92 ரன்களை சேர்த்துள்ளார். இவரின் ஆட்டத்தின் காரணமாக உத்தரப்பிரதேச அணி 302 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது. இதனால் விரைவில் ரிங்கு சிங் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் அறிமுகம் செய்யப்படுவார் என்று விவாதங்கள் தொடங்கியுள்ளது.